அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடியவர்களுக்கு ரிசுக்கை தாராளமாக வழங்குகின்றான். தான் நாடியவர்களுக்கு ரிசுக்கை குறைத்தும் அளந்தும் தருகின்றான். ரெண்டுமே அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான். அல்லாஹ் நாடாதவர்கள் சொல்லிட்டு எதுவுமே இல்லை. இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் நேசிக்கின்றான். அவனை கருணை உள்ளவனாக தான் பார்க்கின்றான். தன்னை வணங்காத கூட்டத்தை கூட இஷ்டத்துக்கும் வாரி கொடுத்து வச்சிருக்கிறான். எல்லா வசதிகளையும், செல்வம், அந்தஸ்து, பதவி சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். ஏன்னா நாளை மறுமையில அவங்க கேட்கக்கூடாது, எனக்கு எதுவுமே இல்லை சொல்லு. இந்த துனியாவில் எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஆனால் மறுமையில அவங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்குது. ஆனால் தன்னை வணங்குபவர்களுக்கு சோதனைகளே தருவான். செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். இருந்தும் எல்லாரும் விரும்பும் ஒரு விஷயம், நம்மக்கிட்ட தாராளமாக வசதி இருக்கணும், யாருக்கிட்டும் கையேந்திர சூழ்நிலை நமக்கு இருக்கக்கூடாது, 4 பேருக்கு கொடுத்து உதவுற நல்ல நிலைமையில் நம்ம இருக்கணும், நமக்கு சொந்த வீடு இருக்கணும் சொல்லி எல்லாரும் ஆசைப்படுவது. இது நார்மலான ஆசை தான். ரிசுக்கு என்பது அல்லாஹ்வின் கைகளில் தான் உள்ளது. நாம் நினைக்கக்கூடாது நமக்கு ரிசுக்கு இவ்வளவுதான் அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கிறான், நம்மளுடைய விதி இவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. அல்லாஹ்விடம் நாம் துவா கேட்கணும். நமக்கு ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வேணும், நல்ல சந்தோஷமாக செல்வ வாழ்க்கையை நம்ம வாழணும்னா அதற்கு அல்லாஹ்விடம் நாம் துவா செய்யணும். இந்த மாதிரி எனக்கு இது வேணும் சொல்லு. நாம் துவா செய்ய தான் நம்முடைய ரிசுக்கில் பரக்கத் ஏற்படும். இன்னைக்கு நான் அல் குரானில் இருக்கிற ஒரு 4 வசனங்களை சொல்கிறேன். இந்த 4 வசனங்களை நீங்கள் சேர்த்து ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்வு ஏற்படும். இன்றைக்கி என்ன கிழமை? ஜும்மா, அதுவும் ரபியுல் அவல் ஜும்மா. இந்த ஜும்மா நாளில் அந்த அசருக்கு பிறகு ஒரு ஸ்பெஷல் நேரம் இருக்குது. நம்ம என்ன கேட்டாலும் சரி அதை அல்லாஹ் மறுக்காமல் தருவான். அந்த நேரத்தில் இந்த 4 வசனங்களை ஓதி கேளுங்க. எத்தனை முறைலாம் கணக்கில்லை, உங்கள் விருப்பம் தான். உங்கள் விருப்பம் போல் ஊதி ரிசுக்கு வேண்டி அதிகமாக பரக்கத் வேண்டி துவா செய்யுங்க. ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குற நிறைய சகோதர சகோதரிகள் கேட்குற ஒரு விஷயம் இதுதான். வீட்டில் ரொம்ப கஷ்டம் இருக்குது, வறுமை இருக்குது, கடன் இருக்குது. இதை நீங்கள் துவா செய்யுங்க, ஏதாவது துவா சொல்லுங்க சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இந்த 4 வசனங்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஜும்மா நாளில் இந்த 4 வசனங்களை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி கேட்டு பாருங்கள், நிச்சயமாக பதில் கிடைக்கும். இதே போல் நீங்கள் டெய்லியும் நீங்கள் ஓதலாம் உங்களுக்கு டைம் இருந்தால். தெரியாத வசனங்கள் தான், ஆனால் நீங்கள் பார்த்து ஓதிக்கலாம். அப்படி இல்லைன்னா வியாழன் இல்லைன்னா வெள்ளி, இந்த மாதிரி நாட்கள் சிறந்த நாட்கள், நம்மளோட துவாக்கள் தடையில்லாமல் கபூல் ஆகக்கூடிய நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் ஜும்மா அன்னைக்கு அசர், ஒவ்வொரு ஜும்மா அசருக்கு பிறகும் நீங்கள் இந்த வசனங்களை ஊதலாம். தஹஜுத் நேரத்தில் ஊதினா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓதி கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நினச்சா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான். ஒவ்வொரு வசனங்களும் நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இன்ஷா அல்லாஹ் இன்று அசருக்கு பிறகு ஓதுங்க. அசர் தொழுதுட்டு அதே இருப்பில் யார்கிட்டையும் பேசாமல் உட்காந்து ஓதுறோம். ஓதி முடிச்சதுக்கு பிறகு சலவாத் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. இப்போ முதல் வசனம் என்னன்னு பார்க்கலாம். அல்லாஹு லத்தீஃபுன் பி இபாதிஹி யர்சுகு மை யஷாஉ வஹுவல் கவியுல் அசீஸ். அல்லாஹு லத்தீஃபுன் பி இபாதிஹி யர்சுகு மை யஷாஉ வஹுவல் கவியுல் அசீஸ். அல்லாஹ் தன் அடியார்கள் மீது மிக்க அன்புடையவன். தான் நாடியவர்களுக்கு அவன் தேவையான உணவளிக்கின்றான். இன்னும் அவனே வல்லமை மிக்கவன், மிகைத்தவன். அடுத்து 2வது வசனம். ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ وَاللَّهُ ذُو الْفَضْلِ الْعَظِيمِ. ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ وَاللَّهُ ذُو الْفَضْلِ الْعَظِيمِ. இது அல்லாஹ்வின் அருளாகும். இதனை அவன் நாடியவர்களுக்கு வழங்குகிறான். மேலும் அல்லாஹ் மகா பெரிய கிருபையுடையவன். 3வது வசனம். இன்னல்லாஹ யர்சுகு மை யஷாஉ பிகைரி ஹிசாப். இன்னல்லாஹ யர்சுகு மை யஷாஉ பிகைரி ஹிசாப். நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவருக்கு கணக்கின்றி கொடுக்கின்றான். அடுத்து 4வது வசனம், கடைசி வசனம். வல்லாஹு யர்சுகு மை யஷாஉ
பிகைரி ஹிசாப். வல்லாஹு யர்சுகு மை யஷாஉ பிகைரி ஹிசாப். மேலும் அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு கணக்கின்றி வாழ்வாதாரத்தை வழங்குகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்கிட்ட தான் ரிசிக் இருக்குது. அவன் நாடியவர்களுக்கு கணக்கின்றி அவன் வழங்குவான். அவன் நினச்சா ஒரு நிமிடத்தில் ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற முடியும். கீழே இருக்கிறவங்கள கோபுரத்தில் போய் உட்கார வைக்க முடியும் அல்லாஹ் நாடினால். அவன்கிட்ட நம்ம கையேந்தும் போது நிச்சயமாக நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். அல் குர்ஆனில் இது போன்ற வசனங்கள் நிறைய இருக்குது. இது போன்ற துவாக்கள் இன்னும் குர்ஆனில் நிறைய இருக்குது. நாம் ஓதணும், அதன் மூலமாக நமக்கு நல்வழி கிடைக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய துவாக்களாக தந்துள்ளான் அல் குர்ஆனை. அதை நீங்கள் எடுத்து ஓதும்போது ஒரு பக்கம் குர்ஆன் ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்வாதாரம் முன்னேற இந்த ஒரு துவாக்கள், இந்த வசனங்கள் காரணமாக இருக்கும். இது போன்ற துவாக்களை தேடி பிடிச்சு எடுத்து ஓதுங்க. ஒவ்வொரு ஜும்மா வரும்போதும் ஒவ்வொரு துவாக்களை சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த ஜும்மாவுக்கு இந்த துவா ஓதலாம், அடுத்த ஜும்மாவுக்கு இந்த துவா ஓதலாம் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் இது போன்ற துவாக்களை ஓதுங்க. ஓதாமல் விட்டுடாதீங்க. அந்த அசர்ட்டும் அந்த மஹ்ரிப் அந்த நேரத்தை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் வீணாக்க வேண்டாம். ஏன்னா அந்த ஒரு நேரம் நம்முடைய விதிமாற காரணமாக இருக்கலாம். ஒரு ஜும்மா 2 ஜும்மா ஓதிட்டு நம்ம ஓதுறோம் அல்லாஹ் எதுவுமே தரலை சொல்லிட்டு நீங்கள் கைவிட்ட வேண்டாம். பொறுமையாக இருங்க. பொறுமை, நம்பிக்கை மிக முக்கியம். இதை கொண்டு நீங்கள் ஒவ்வொரு ஜும்மாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது, அல்லாஹிடம் உதவி தேடிக்கொண்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு ஜும்மா உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் விதி மாற காரணமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி ஜும்மா அசர்ட்டோ அந்த மஹ்ரிப் இந்த நேரத்தில் அசர் தொழுத கையோட இந்த ஒரு வசனங்களை ஓதி அல்லாஹிடம் துவா செய்யுங்க. கூடவே சலவாத்தை ஓதிக்கிங்க. இதற்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை நீங்கள் எடுத்து ஓதிக்கலாம். நல்லா துவா செய்யுங்க. தமிழில் துவா கேளுங்க. உங்கள் பிரச்சனைகள், கஷ்டங்கள் என்ன இருக்கோ அது எல்லாமே அல்லாஹ்விடம் கையேந்தி கேளுங்க. இந்த மாதிரி எனக்கு ரிசுக்கில் பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டில் வறுமை இருக்குது, கடன் இருக்குது, இதை நீக்க ஒரு வழி காமிச்சு கொடு, நாங்களும் நல்ல நிலைமைக்கு முன்னேறணும் சொல்லிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி கேளுங்க. தன்னிடம் கையேந்தி வருபவர்களை நிச்சயம் அவன் வெறும் கையுடன் அனுப்பவே மாட்டான். அதனால் அதிகமாக துவா செய்யுங்க. இதன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் பல மடங்கு பெருகும். இன்று இந்த ஒரு துவா ஓதி உங்களுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமையணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.